இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்க போகிறோம். சுட சுட சோத்துக்குள்ளே இந்த உருண்டையை வச்சு கூடவே முட்டை அப்பளம் இதில் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே கல் உப்பு, நறுக்கின வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு நறுக்கின பெரிய தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் கூடவே மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த புளி தண்ணி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருண்டையை 1 பை 1 சேர்த்துக்கோங்க. இது கடலைப்பருப்பு நல்லா நான் ஊற வச்சு அரைச்சி உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். இதை 1 பை 1 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சிம்மில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு நம்ம உருண்டை குழம்பு. இதை சுட சுட சோத்துக்குள்ளே வச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.